இங்க ஒரு குரூப் ஒரே மாதிரி கோட் சூட்டை போட்டுக்கிட்டு ரெட் கலர் மாஸ்கை போட்டுக்கிட்டு கையில ஒரு சூட் கேஸ் எடுத்துக்கிட்டு சப்வேல இருக்க ட்ரெயின்ல ஏறதுக்காக போறாங்க. ஏன்னா இப்ப இவங்கள ஒரு ஆள் கையில இருக்க சூட் கேஸ்ல டைமண்ட்ஸ் இருக்கு. அதை திருட வரவங்களுக்கு அது யார் கையில இருக்குன்னு தெரியக்கூடாதுன்னு தான் இப்படி ஒரு பிளான் பண்ணி எடுத்துட்டு போறாங்க. இப்படி ஒரு குரூப் போறத பார்த்து அங்க இருந்த மக்கள் எல்லாரும் இவங்க எல்லாருமே ஒரு ஜோக்கர் மாதிரி பாக்குறாங்க. அப்போ ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் போட்ட பொண்ணை அந்த மாஸ்க் போட்டவங்க கிராஸ் பண்ணி போறாங்க. அப்ப அந்த பொண்ணு அவளோட கண்ணை மூடி அவளோட பவரை யூஸ் பண்ணி அந்த மாஸ்க்கு பின்னாடி இருக்கிற ஆளுங்களோட ஃபேஸை பாத்துடுறா. அதனால அவங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறான். அப்ப அந்த மாஸ்க் போட்ட குரூப் சப்வே வழியா போய் ரெண்டா ஸ்பிளிட் ஆகுறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு யாரை கரெக்டா ஃபாலோ பண்ணணும்னு தெரியும். அதனால ஒரு குரூப்பை ஃபாலோ பண்ணி அவங்க இருக்கிற ட்ரெயின்ல போய் ஏறிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினும் அங்க இருந்து கிளம்பி போகுது. அப்ப அந்த பொண்ணு அந்த மாஸ்க் போட்டவங்கள பாக்குறா. அவங்களுக்கும் இந்த பொண்ணு மேல டவுட் இருக்குதுன்னு அவளையே பாக்குறாங்க. அப்ப அவங்க வச்சிருக்க சூட் கேஸை பார்த்துட்டு கண்ணை மூடுறா. அதுல யார் கையில டைமண்ட் இருக்குன்னு தெரிஞ்சதும் அதுக்கப்புறம் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வருது. எல்லா பேசஞ்சர்ஸும் ட்ரெயினை விட்டு வெளியே ஓடி போறாங்க. அப்போ ட்ரெயின் கண்டக்டர் உள்ள வந்து பாக்குறான். அப்ப அந்த மாஸ்க் போட்டு எல்லாரும் செத்து போய் கிடக்குறாங்க. அதுல ஒருத்தனோட கையை மட்டும் கட் பண்ணிட்டு அந்த பொண்ணு சூட் கேஸ் எடுத்துட்டு போயிருக்கா. அதுக்கப்புறம் ட்ரெயின் சப்வேல உட்காந்துட்டு சூட் கேஸ் ஓபன் பண்ணி அதுல இருக்க டைமண்ட் எல்லாத்தையுமே எடுத்துக்கிறா. அப்ப அங்க ஒரு ட்ரெயின் செம ஃபாஸ்டா போகுது. அதுல சடனா ஏறி காணாம போயிடுறா.